வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு மார்க்வில் மாலுக்கு வந்திருக்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் பார்த்தாலே தெரியும், பின்னுக்கு வந்து ஆப்பிள் ஸ்டோருக்கு வந்திருக்கிறோம். அதாவது ஐஃபோன் வாங்க போகிறோம். உங்களை நம்பி, அதாவது யூடியூப்புக்கு வந்து என்னோட ஐஃபோன் 12 ப்ரோ வந்து அவ்வளோ பெருசாக இதானது சார்ஜ் நிற்குது இல்லை. புதுசாக ஒரு ஃபோன் வாங்க போகிறோம். உள்ளே போயிட்டு என்ன ஃபோன் வாங்குகிறோம் இதுன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்தும் பாருங்கள். ஃபைனலி ஐஃபோன் வாங்கியாச்சு. யூடியூப்புக்காக உள்ள வீட்டை போயிட்டு நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன கலர், என்ன மாடல் என்ற எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி வாங்கினலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டுருங்க. நாங்கள் இப்போ பெஸ்ட் பைக்கு போக போகிறோம். இந்த ஃபோனோட சேர்த்து நாங்கள் மைக்கும் வாங்க வேணும். இந்த மைக்குக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, நான் அதை உங்களுக்கு வீட்டில் வந்து சொல்கிறேன். நாங்கள் பெஸ்ட் பைக்கு போகிறோம். இதுக்கு தான் மைக் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு மைக் கொண்டு வாங்க போகிறோம். ஓகே, கனடாவில் நிறைய கடைகள் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கடைக்கு வந்த ஒரு மகிழ்ச்சி. எல்லாத்தையும் பார்க்க ஒரு ஆசை, வாங்குறோமா வாங்கலையோ. சில பேருக்கு கனடியன்டருக்கு போனால் ஒரு ஆசை, ஹோம் டிப்போ. ஆனால் எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் திங்ஸ்களில் ஒரு விருப்பம். ஸோ இன்றைக்கு மைக்கு வாங்குறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த மைக் தான் வாங்க போகிறோம். ஓகே, இதை வாங்கிட்டு இதையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் வீட்டை வந்து காட்டுறேன் ஃபோனோட சேர்த்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கியாச்சு, அதே மாதிரி புதுசாக மைக்கும் வாங்கியாச்சு யூடியூப்புக்கு. ஸோ நாங்கள் இனி இந்த புது மைக்கிலையும் இந்த ஃபோன்லேயும் எங்களோட வீடியோக்களையும் இங்கே தொடர்ந்து இன்னும் குவாலிட்டியாக பார்க்கலாம், தெளிவாகவும் பார்க்கலாம். ஓகே, நான் வீட்டை போயிட்டு ரெண்டையும் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்க. ஓகே உறவுகளை, இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம். அதே ஐஃபோன் வாங்கியாச்சு, அதே மாதிரி புது மைக்கும் வாங்கியாச்சு. ரெண்டும் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இதை நாங்கள் அடுத்ததாக முதல் நாங்கள் ஐஃபோனை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, எடுத்து பார்ப்போம். ஆர்வமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் திருப்பி நான் சொன்னால் என்ன கலர்ன்னு தெரிய போகுது பாருங்க. ஓகே, இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கள் என்ன ஃபோனுன்னு சொல்லி. இது வந்து இந்த ஒரேஞ்ச் வந்து இந்த வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினது. அதால் வந்து எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும், ஐஃபோன் 17 என்று சொல்லி. இது ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 512, அதாவது 512 GB. ஓகே, இதை நாங்கள் இனி ரெண்டு சைட்டுக்கும் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, எப்படி இருக்கு? இந்த முறை வந்து இந்த கேமரா இந்த ஷேப் வந்து மாற்றியிருக்காங்க. முதல் வந்து இப்படி ஒரு சதுரம் வடிவத்தில் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே வந்து இப்படி ஒரு செவ்வக வடிவம் இங்கே வரைக்கும் செய்திருக்காங்க. மற்றது இந்த ஃபோனில் வந்து என்ன விஷயம் வந்து புதுசாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஓகே மற்றதையும் ஃபுல்லாக எடுத்து போட்டே பார்ப்போம். ஓகே, இப்போ பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஓகே ஃபோன் இப்போ எப்படி வைப்போம் இங்கால இருக்கட்டும். வெறுமனே வந்து இந்த USB-C கேபிள் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு தருவாங்க. முதல் ஆரம்ப காலங்களெல்லாம் ஃபோன் தரைக்கு அடாப்டர், ஹெட்ஃபோன், மற்றது சார்ஜர் எல்லாம் தரது. இப்போ அது கனகாலமாக நிப்பாட்டிட்டாங்க. அவங்க ஃபோனிൻ്റെ வெளியே அப்படியே வச்சுக்கொண்டு இது எல்லாத்தையும் தனியாக விற்க வளர்க்கிட்டாங்க. இதை மட்டும் தந்திருக்காங்க. பட் ஓகே, எங்கள்கிட்ட முதல் ஃபோனாக அது வந்து என்னோடய 12 ப்ரோ, அது இந்த அடாப்டருக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஃபோனுக்கு முன்னுக்கு பார்ப்போம். ஓகே, இதை வந்து ஓகே ஓகே ஒன்றாயிடுது.
நான் செட்டப் எல்லாம் இப்போ செய்ய போகிறதில்ல, நான் பிரதான் செய்யணும், அந்த ஃபோனில் இருக்கிறத இதுக்கு எடுக்கிறதா இல்லையான்னு யோசிச்சு போட்டு. ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் இங்கே ஆப்பிள் ஸ்டோரில் வாங்குறதுன்னு சொல்லி சொன்னால் 2 முறையில் வாங்கலாம். ஒன்று நீங்கள் ஃபுல்லாகவே பே ஆஃப் பண்ணி வாங்கலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஃபைனான்ஸில் வாங்கலாம். இதில் வந்து இந்த ஃபோனின் விலை வந்து $2049, $2050 வைங்களேன். ஓகே, அந்த காசு. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி போட்டு நீங்கள் பே பண்ணினாலும் வாங்கினாலும் சரி, இல்லையென்று சொல்லி சொன்னால் நல்ல ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த ஃபோனுக்கு வந்து $2049 கனடாவில், அதாவது கனடாவிலே ஒன்றாரியோவில் வந்து நாங்கள் டேக்ஸ் வந்து இதுக்கு ஒரு 13% படி, $100 $13 படி, சாரி $13 படி $266 சம்திங் வருது இதுக்குரிய ஹெச்எஸ்டி. ஸோ இந்த ஃபோனை நாங்கள் இப்போ இன்றைக்கு நான் வாங்கிக்க வெறுமனே ஹெச்எஸ்டி மட்டும்தான் பே பண்ணினான். $266 இந்த ஃபோனை வாங்கி வந்தாச்சு. இனி என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், மிச்சம் முதல் நான் சொன்ன அந்த $2049 வந்து 24ஆல் டிவைட் பண்ணி போட்டு பிரித்து போட்டு, அதாவது 2 வருஷத்துக்கு 24 மாதத்துலேயே மாதம் $85 சம்திங், $85 வந்து எங்களோட கார்டில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களோட டெபிட்டை கொடுத்தோம்னு சொன்னால், கரெக்டான டெபிட் தான் கொடுக்கலாம், கிரெடிட் கொடுக்கலாது. ஆப்பிளில் எப்போவும் பெரும்பாலும் அப்படி தான் டெபிட் தான் கூட எடுப்பாங்க. நீங்கள் டெபிட்டை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டெபிட்டில் வந்து ஒவ்வொரு மாதமும் வெட்டும். அப்போ இந்த மாதம் எடுத்தோம்னு சொன்னால் 2027ஆம் ஆண்டு இது அக்டோபர் மாதம். ஸோ அக்டோபர் வரைக்கும் அது மாதம் $85 வந்து அவங்களோட இது ஆட்டோமேட்டிக்காக அது போய்கொண்டே இருக்கும். காசு வாரது தான் இங்கே லேட் ஆகும், செக் மாறத்தான் லேட் ஆகும், ஆனால் எடுக்கிறது எல்லாமே வந்து கணக்காக கரெக்டாக எடுத்துடுவாங்க, அதால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ $266 இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். அதுக்கு அவங்க எங்கள்கிட்ட என்ன செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் நாங்கள் என்டர் பண்ணுவோம். மற்றது எங்களோட அனுவல் இன்கம், இயற்கை இன்கம்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கேட்பாங்க. அதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு வந்து ஆப்பிள் ஸ்டோர் வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அது ஒவ்வொரு ஃபைனான்சியல் கண்டிஷனை பொறுத்து அது மாறும். பட் ஓகே, நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். எங்கள்கிட்ட நாங்கள் உண்மையிலே வந்து $2050 இருந்தாலும் கூட நாங்கள் வந்து 2050 ப்ளஸ் 266 டேக்ஸ் எல்லாம் காசு எங்கள்கிட்ட இருந்தாலும் கூட நாங்கள் வந்து கொண்டு போய் அந்த காசை இப்போ அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டு நாங்கள் ஃபோனை வச்சிருக்கிறத விட, நாங்கள் அந்த ஃபைனான்ஸில் எங்களுக்கு வட்டி இல்லை தானே, எந்த வட்டியுமே இல்லை. அப்படியே $2049 பிரித்து போட்டு மாதம் எடுக்க போகிறாங்க. இதால் எங்களுக்கு எந்த ஒரு நட்டமும் இல்லை. இப்போ $2000 வந்து நாங்கள் வேறு தேவைக்கு பயன்படுத்துகிறோம்னு சொல்லி சொன்னால் அது நல்ல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வேறு கார்டுகளில் கடன் இருந்தாலோ இல்லாட்டி ஏதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அந்த காசை பே பண்ணி போட்டு இது மாதம் தன்னோட பாட்டில் அந்த காசு வெட்டும். நீங்கள் அந்த டேட்டுக்கு அந்த உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கானதை நீங்கள் மெயின்டைன் பண்ணினா சரி, அது ஓகேயாக போயிடும். இவ்வளோ தான் இதில் உள்ள ஒரு விஷயம். மற்ற இதில் வந்து உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நாங்கள் அமர்த்தினோம்னு சொல்லி சொன்னால் கிளிக் பண்ணின உடனே நாங்கள் சடனாக வந்து வீடியோ எடுக்கலாம். முதல் வந்து ஒரு கேமரா கிளிக் இருக்கும், அதை நாங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இந்த பட்டனை அமர்த்தின உடனே வந்து கேமரா ஒன்று ஆகிடும். நீங்கள் வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ உடனே வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கு ஒரு பட்டனை இதில் தந்திருக்காங்க. மற்ற இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இது வந்து டபுள் கேமரா இருக்குது. அதாவது வந்து நாங்கள் வந்து சேம் டைமில் வந்து ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் வந்து ஒர்க் பண்ணணும். நாங்கள் வந்து ஒரு இடத்தை காட்டேக்கு நாங்கள் இப்படி ஃப்ரண்ட் டபுள் கேமராவை கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் இப்படி ஃபோனில் செல்ஃபி ஸ்டிக் ஏதோ கொழி போட்டு நாங்கள் கதைக்க நாங்கள் கதைக்கிறதும் வந்து ஒரு கோனரில் வரும். அதே நேரம் எங்களுக்கு ஃப்ரண்டில் என்ன இருக்கோ அதை இந்த பேக் கேமராவிலையும் பிடிக்கும். அப்போ இது யூடியூப் செய்கிற எங்களுக்கு ஒரு இடத்தை காட்டேக்க நாங்கள் அந்த இடத்தை பற்றி சொல்லிக்கொண்டு இந்த இதை காட்டுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக, இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் இதில் பார்க்குறேன். இந்த ரெண்டும் தான் இதில் வந்து மெயினான விஷயங்கள். மிச்சம் என்ன இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நீ ஃபோனை யூஸ் பண்ண எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் வேறு வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சு விடலாம். அந்தளவுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணையில் இதை எவ்வளவு காணும், இதை இப்படியே வைப்போம். இப்போ இது எப்படியே இருக்க நாங்கள் மைக் ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து யூடியூப் எடுக்கிறக்காண்டி வந்தது. அதுக்கு முதல் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த மைக் வந்து இது தந்தது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரபல யூடியூபர் சைந்து தந்தவர். ஸோ உங்களுக்கு அவர் வந்து இப்போ இந்த மைக் யூஸ் பண்ணுறதால இதை எனக்கு தந்தவர். ஸோ இவ்வளோ நாளும் வேறு எனக்கு தந்து தவினதுக்கு அவருக்கும் என்னோட நன்றியை சொல்கிறேன். ஸோ இதை இப்படி ஒரு ஓரமாக வைப்போம். ஆனால் அதுதான் இப்போவும் 11 இருக்குது. ஸோ இதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இது நாங்கள் கேமராக்கும் யூஸ் பண்ணலாம்,
ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம். பேக்கெல்லாம் தந்துருக்காங்க பாருங்கள், கவனமாக வைக்க சொல்லி. ஆனால் நாங்கள் யூடியூப் எடுக்கிற அவசரங்களை கீழே எல்லாம் விழுத்தி எடுப்போம். யூடியூப் எடுக்கிற ஆட்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு தான் மெயினாக வந்து அது இதை முதல் வச்சுருந்த மைக் மாதிரி 2 மைக்கும் ஒரு ரிசீவரும் இருக்கும். ரிசீவரை வந்து நாங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம், மைக் வந்து எங்களுக்கு இது. இப்போ ஒரு ஆளோட கதைக்கணும்னு சொன்னால் மற்ற மைக்கையும் நாங்கள் அதைக்கு கனெக்ட் பண்ணிவிடுவோம். இதில் தான் சார்ஜ் போடுறது. இதை நாங்கள் ப்ரெஸ் பண்ணிடுவோம் ஓப்பனாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னன்னு சொல்லிங்க. இதுதான் வந்து இதுன்ற ரிசீவர். இதை நாங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது. இதுக்கு இது வந்து மைக் வந்து பாருங்கள் இப்படி ஒரு சின்ன குட்டி இதாக இருக்கும். வந்து இதை வந்து நாங்கள் வழியில் இதை அனுப்புகிறோம். மற்ற மைக் இதை வந்து உள்ளுக்கு வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போது சரியாக. ஓகே, இது குட்டியாக தான் இருக்குது. இதை பாருங்கள், இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் வந்து பாருங்க. ஓகே, இது இருக்கிறதே தெரியாது. இன்னொன்று இந்த மைக்கில் வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதை நாங்கள் செய்யும். வந்து மற்ற இதுகளுக்கு நாங்கள் வந்து எடிட்டரில் போய் தான் அந்த நாய்ஸ் கேன்சலை கொடுப்போம். இது வந்து ரெக்கார்ட் பண்ணும்போதே அது தானாகவே வெளியில் இருக்கிற சத்தங்கள் கேட்காம இந்த மைக்குக்கு கிட்ட உள்ள சவுண்டை மட்டும் அதை நாங்கள் கதைக்கிறத மட்டும் படிவாக கேட்குற மாதிரி தானே. ஸோ இவ்வளோ தான் இருக்க விஷயம். இந்த வீடியோ நீளமாக போகுது. நாங்கள் இந்த வீடியோ இதோட நிறைவு செய்வோம். அப்போ இனி உங்களுக்கு என்னோடய யூடியூப் வீடியோக்கள் பெரும்பாலும் இந்த ஃபோனில் குவாலிட்டியாகவும் இந்த மைக்கில் நல்ல குவாலிட்டியாகவும் தெளிவாகவும் வரும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த சேனலை மற்ற ஆக்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். நானும் கூட வித்தியாசமான வீடியோக்களை உங்களுக்கு தாரக்கு முயற்சி பண்ணுறேன். இதுவரை நாளும் இந்த மைக்கை தந்ததை எங்களோட சஹிந்துவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோவை இதோட நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெனசன்ஸ் வேர்ல்டு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.